ஏய் ஏப்பா ராஜேஸ்வரி அப்பா, நந்தி நந்தினி ஜோடியாக இருக்கியப்பா. எல்லாம் ஜோடியெல்லாம் பிரித்து நாசம் பண்ணிட்டான்ப்பா. 7 ஜென்மம்மா நாசம் பண்ணிட்டான். கடவுள்னா என்னென்ன தெரியாத அளவுக்கு விளையாடுதான். என்னப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. சாபத்தை விட்டுட்டேன்ப்பா. சாவ கணக்கு எப்படின்னா, இப்போ முக்காடு தொப்பி தாடி இவனுடைய பக்கீரித்தி பண்டியல் இன்னையோட க்ளோஸ்ப்பா. அவன் வீட்டு இல்லை, அவன் வீட்டில் துடிக்க போகும்பா. ஆடு மாடு கோழி பறவை காப்பாற்றணும். அந்த சாணத்தை விட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட்டு கூடான்னு கடவுள் கொடுத்தாரு. பூரா அந்த பேப்பருக்காக பூரா விற்கிறதுக்கு ஓடுதான், ஆடுதான், பாடுதான். இது இராணுவ வானரப்படை உள்ளே வந்தவுடனே அந்த ஷூட்டிங் ஆர்டர் போட்ட உடனே அட்டா முடிக்க எல்லாமே உன்னுடைய வாகனம் பூரா பறவைகள் விலங்குகள் உனக்கு அந்த பவரை கொடுத்தார். நந்திக்கு ஆடு மாடு கோழி பறவைகள் 5 அறிவு சிவன் உள்ளதுக்கு உனக்கு கொடுத்தார் கடவுள். இன்றைக்கி தான் அந்த கணக்கை நான் வெளியே எடுத்தேன். அதுகளை பூரா காப்பாற்றணும். இப்போ அவன் சாப்பிட்டானா, அவன் அடுத்து சாப்பிட்டானா, வீட்டில் கொண்டு போய் விட்டு சட்டி வெட்டி தின்னானா, அவன் குடும்பத்தார் பூரா எல்லாமே நசமாக போயிரும்பா. மிஷின் எரிப்பு போயிடுவான். சரிதானப்பா? சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். ராஜேஸ்வரி கணக்கு கொடுக்கணும். அரமனை ராஜ்யசபா அரமனை ராம்நாடு கமுதி, ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கமுதி ராஜ்யசபை அழிஞ்சு போவோம். டெல்லி ராஜ்யசபை கூடி சீக்கிரம் காவு கொடுத்தாச்சுல. பூதத்தையே அரைக்கிட்டு காவு கொடுத்தாச்சுனா அட்டா முடிக்க சொல்லி முடிஞ்சுவோம்ப்பா. சந்தோஷப்பா. இன்னையிலேருந்து புழு பூச்சிகளை பூரா அறுத்து ஆடு மாடு கோழி பறவை அறுத்தானா அவன் குடும்பம் நாசமாக போயிடும். அவன் சிட்டி கிராமத்தில் அதுகளுக்கு உயிரை காப்பாற்றணும். அவன் காப்பாற்ற மாட்டான். ஒரே பேப்பரில் அலைதான், எண்ணி விற்றுக்கிட்டு அலைதான் அவன் குடும்பம் சாபத்து கணக்கு தான் போகும். சீக்கிரமாக செத்து போவான்ப்பா. ஒவ்வொருத்தன் ஆடு மாடுகளை போய் விற்கான்ல, அவன் குடும்பம் சாபத்து கணக்கில் உட்காரையில் கூடிய சீக்கிரம் பேரம் பேத்தி தலையாது செத்து போகும்ப்பா. முக்கால்